ஸோ இதில் வந்து உங்களுக்கு 2 மெகா பிக்சல் 3 மெகா பிக்சல் 4 மெகா பிக்சல்னு சொல்லிட்டு கேமோட குவாலிட்டி அண்ட் தென் லென்ஸும் மாறும், சூப்பராக இருக்கும். இதெல்லாம் வந்து பட்ஜெட் செக்மெண்ட் தான். ப்ரோ இது என்ன ப்ரோ, இது பல்ப் டைப்ல இருக்கு கேமரா? ப்ரோ இது வந்து சிபி ப்ளஸ்ல இப்போ கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக வந்திருக்க மாடல் ப்ரோ. பிரதர் பார்க்கறதுக்கு ஓகே, பட் ரெக்கார்ட்லாம் எப்படி இல்லை ப்ரோ? இது ரெக்கார்டு எல்லாமே நீங்கள் கேட்ட கொஸ்டின் சூப்பரான கொஸ்டின் ப்ரோ. இது எல்லாத்தையும் மெமரி கார்டு போட்டு தான் ரெக்கார்ட் பண்ணணும். இது வந்து அவுட்டோரில் மாட்டுற கேமரா, மழையில் கூட நீங்கள் மாட்டிக்கலாம் ப்ரோ. இது வந்து 3 மெகா பிக்சல் ப்ரோ, ஓகேவா? இந்த மாடல் வந்து இப்போ கொஞ்சம் நியூ அரைவல் தான். இந்த மாடல் வந்து இப்போ நிறைய பேர் வந்து வெளியே மாட்டுறதுக்காக, இப்போ வயர்லெஸ் கேமராவே வந்து எனக்கு வெளியே மாட்டோம் ப்ரோ, தண்ணி பட்டா எதுவும் ஆகக்கூடாதுன்றவங்களுக்காக இந்த மாதிரி மாடல் ப்ரோ. இப்போ இந்த மாடல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இதெல்லாம் 4G கேமராஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டோருக்கான கேமராஸ் தான். இதுவும் 3 மெகா பிக்சல் கேமரா. இதில் என்னன்னா இன்பில்டா சைரன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு நைட்டில் கூட கலரில் தெரியும். ஸோ அது வந்து இது கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு தேர்ட் பார்ட்டி அக்சஸ் இருக்க இடத்துலலாம் வந்து ஆள் மூஞ்சி பார்த்த மாதிரி இருக்கும், பட் ஆனால் ஆள் யாருன்னு கண்டுபிடிக்கும் பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கிறதால. பட் இதில் வந்து கலர்லேயே இருக்கிறதால சட்டையில் என்ன கலர் போட்டிருக்காங்க, என்ன வண்டி கலர், கார் கலர் முதல் கொண்டு பார்க்கலாம். ரொம்ப சூப்பரான ஒரு கேமரா இது ஆக்சுவலி. ஸோ இதுலேயும் வந்து உங்களுக்கு ஃபுல் கலர் விஷன் தான். ஸோ இதெல்லாம் வந்து 3000 பட்ஜெட்டுக்குள்ளே இருக்க மாடல்ஸ். கரண்ட் கொடுத்தா தானே ஒர்க் ஆகும், பட் இதில் அப்படி கிடையாது ப்ரோ. இதில் சோலார் பேனல் கொடுத்துருக்காங்க. ஸோ சோலார் பேனலை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் பாட்டு ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபார்ம் மாதிரி ஒரு இடத்துல யூஸ் பண்ணுறேன், இல்லை நடு காட்டுக்குள்ளே மாட்டுறனா கூட நீங்கள் மாட்டலாம் ப்ரோ. இதில் வந்து உங்களுக்கு இன்னொரு சூப்பரான விஷயம்னா 2 இயர்ஸ் வந்து டேபிள் டாப் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஸோ இன்னைக்கு நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சென்னை ஐநாவரத்தில் இருக்கிற தேவா சிஸ்டம் சொல்யூஷன் தான் வந்திருக்கிறோம். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, உங்க வீட்டுக்கு தேவையான பட்ஜெட் செக்மெண்ட்ல வெறும் 1500 ரூபாயிலிருந்து சிசிடிவி கேமராவை பார்க்க போறாங்க. ஆமாங்க, நீங்க டிவிஆர் போடணும்னா 12,000 13,000 வரைக்கும் செலவாகும். ஆனா இது அது கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னா வித் பின் வித்தவுட் பின், இது 2 கேமரா டைப்ஸ்லாம் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லா காட்ட போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மறக்காம நம்ம சேனல் யாராவது ஃபர்ஸ்ட் டைம் பாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு முக்கியமா பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியை நீங்க ஃபாலோ பண்ணலன்னா அது வீடியோக்குள்ள லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம அதையும் ஃபாலோ பண்ணுங்க. இந்த ஷாப்போட ஃபுல் டீடைல்ஸ் அட்ரஸ் பாத்தீங்கன்னா வீடியோக்குள்ள இருக்கு. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ப்ரோ லாஸ்ட் டைம் வந்து உங்க ஷாப்ல வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி டிராவல் கேஜெட்ஸ் பார்த்துருந்தோம். ஸோ அதையும் தாண்டி ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலான கேஜெட்ஸ் என்ன இப்போ கரண்ட் வச்சிருக்கீங்க ப்ரோ? கரண்ட்லி சேஃப்டி கேஜெட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கேமராஸ் வந்து மேஜர் ரோல் ப்ளே பண்ணும் ப்ரோ. நம்ம ஆல்ரெடி வந்து பைக்குக்கான கேமரா காமிச்சோம், காருக்கான டேஷ் கேமரா காமிச்சோம்ல. இப்போ செக்யூரிட்டி வேணா வீட்டுக்கான டேஷ் கேமராஸ் காட்டுவோம். ஸோ இப்போ காருக்கு எப்படி டேஷ் கேமரா மேண்டிட்டரியோ அந்த மாதிரி வீட்டுக்கும் கேமராஸ் மேண்டிட்டரி. பட் கேமராஸ் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டி இருக்கு, அதுதான் நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். இது எல்லாமே வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், நீங்களே மாட்டிக்கலாம், இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணுற அவசியமே இல்லை. இப்போ இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சினா நீங்களே வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிட முடியும். இப்போ உங்கள் ஆஃபீஸ் ரூமில் மாட்டணுமா, இப்போ ஆல்ரெடி சில பேர் வந்து ஒயரிங்லாம் பண்ணி கேமரா மாட்டிட்டு இருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து தேர்ட் பார்ட்டி ஆட் பண்ணும்போது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் இப்போ நம்ம காட்டுற போகிற கேமராஸ் எல்லாமே அந்த மாதிரி கேமராஸ் தான். ஏன் இப்போ ஒரு சில கேமராவுக்கு வந்து கரண்ட் இருக்கும், வீட்டில் ஒய்ஃபை இருந்தால் போதும், கரண்ட் இருந்தால் போதும், கனெக்ட் பண்ணால் ஒர்க் ஆகிடும். இன்னும் ஒரு சில கேமராஸ் காட்டுறேன், அதுக்கு வந்து கரண்டே தேவையில்லை, சோலார். நடு காட்டில் நீங்கள் வந்து ஒரு ஃபார்ம் வச்சிருக்கீங்க அப்படின்னா அங்கே ஒரு மரத்தில் போய் அடிச்சு மாட்டினீங்கன்னா கேமரா ஒர்க் ஆகும். அந்த மாதிரிலாம் ஒரு, அதாவது நான் இப்போ காட்ட போகிறது எல்லாமே பிராண்ட் வைஸ் கேமராஸ் மட்டும் தான். நான் பிராண்டடா குவாலிட்டி இல்லாமல் அந்த மாதிரி சீப்பரெல்லாம் இருக்காது, எல்லாமே நல்ல குவாலிட்டியாக இருக்கும். எல்லாமே பிராண்ட் தான் காட்ட போகிறேன். எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லாம் ஸ்டார்ட் ஆகும். வெறும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1500 ரூபாலேருந்தே கேமரா மாட்டிடலாம் வீட்டுக்கு. சூப்பர் ப்ரோ. அந்த மாதிரி தான், அதாவது எல்லாமே வித் 1 இயர் வாரண்டியோட, அதாவது கம்பெனி வாரண்டியோட. இப்போ நீங்கள் வந்து உங்கள் மொபைலில் பார்த்துக்கலாம். வித் 2 வே கம்யூனிகேஷன். 2 வே கம்யூனிகேஷன் நான் ஒன்றுமே இல்லை ப்ரோ. இப்போ இந்த கேமரா வந்து நான் இங்கே மாட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே யாராவது பேசினா வித் மைக்கோட நமக்கு இங்கே கேட்கும். அந்த அளவுக்கு நம்ம பண்ணலாம். அந்த மாதிரி கேமராஸ் காட்ட போகிறேன். ஒரு சில மாடல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே ஃபோன்லேருந்து பேசுனீங்கன்னா அங்கே கேட்கும், அங்கே இருக்கவங்களுக்கு கேட்கும். அந்த மாதிரியும் காட்டுறேன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு 2 மெகா பிக்சல் 3 மெகா பிக்சல் 4 மெகா பிக்சல்னு சொல்லிட்டு கேமோட குவாலிட்டி அண்ட் தென் லென்ஸும் மாறும், சூப்பராக இருக்கும். இதெல்லாம் வந்து பட்ஜெட் செக்மெண்ட் தான் இது. ஆனால் இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டும் இருக்குது, ஒரு மைனஸ் பாயிண்ட்டும் இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே மேண்டிட்டரியாக கரண்ட் தேவை. கரண்ட் சுவிச் ஆஃப் பண்ணிட்டா போச்சு, ரெக்கார்டிங் போயிடும். அதே மாதிரி உங்கள் வீட்டில் ஒய்ஃபையோ இல்லை ஒரு தேர்ட் பார்ட்டி நெட்வொர்க் இருக்கணும், இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து உங்கள் மொபைலில் பார்க்க முடியும். நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், இப்போ நான் இந்த கேமரா வாங்குறேன், மாட்டோன்னே ஆன் ஆகிடுமானா? இல்லை, மாட்டி இதை கான்ஃபிகர் பண்ணணும். பட் எல்லாமே ஈஸி தான். இன்னைக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு வந்து இவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் இருக்கும், யூடியூப்ல போட்டிருப்பாங்க. அப்படி டவுட்னா நம்ம இங்கே கூட சொல்லி கொடுத்துருவோம். எல்லாத்துக்குமே அதோட ஆப் இருக்கும். ப்ளஸ் வந்து இதை வந்து எப்படி மாட்டணுன்றதுக்கான சிம்பிள் ப்ரொசீஜர் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியன்ட் வந்து ஒரு 1500 ரூபா தான். ஸோ அது வந்து 2 மெகா பிக்சலில் வரும். நம்ம அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிடலாம் ப்ரோ. இப்போ நீங்கள் ஊருக்கு போகிறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு வெளியே ஒரு கரண்ட் சாக்கெட் மட்டும் இருந்தால் போதும். கரண்ட் சாக்கெட்டில் கனெக்ட் பண்ணிட்டு ஒரு ஃபோன் சார்ஜர் தான், இவ்வளோ தான் இருக்கும், கனெக்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே அந்த மாதிரி தான் காட்ட போகிறேன்.
ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி டு இன்ஸ்டால், டக்குன்னு நம்ம வந்து ஒரு இடத்துல டக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், கழட்டுறதும் ஈஸி. ஆனால் மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் ரெகுலராக தேவைப்படும். ப்ளஸ் வந்து வைஃபை இருந்தால் மட்டும்தான் இதனால் உங்களை அக்சஸ் பண்ண முடியும், இல்லைனா அக்சஸ் பண்ண முடியாது. இனிஷியல் ஸ்டேஜில் கண்டிப்பாக வைஃபை கண்டிப்பாக தேவை இருந்தால் தான் நீங்கள் வந்து நிறைய பேர் ஒரு பார்ப்பீங்க கேமரானா ஒரு டிவியில் ஓடும் அந்த மாதிரி. ஆனால் இது நம்ம டிவிலலாம் ரன் பண்ணல, பட்ஜெட் செக்மெண்ட்ன்றதால நம்ம ஃபோனில் தான் பார்க்க முடியும். இது வந்து நீங்கள் வந்து உங்கள் மொபைலில் த்ரூ வைஃபை இருந்தால் மட்டும்தான் இது உங்கள் மொபைல்லே பார்க்க முடியும். வீட்டில் வந்து இன்டர்நெட் இருக்கணும், ஆப் வழியாக நீங்கள் வந்து பார்த்துக்கலாம், ஈஸி தான். சில பேர் வீட்டில் வந்து ஸ்மார்ட் டிவிலாம் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஸ்மார்ட் டிவியில் கூட இந்த ஆப்பை லாகின் பண்ணி நீங்கள் பார்க்க முடியும். பட் எல்லாமே ஒரு நெட்வொர்க்குள்ளே மட்டும்தான் பண்ண முடியும். அதுதான் இதில் இருக்க ஒரு மைனஸ்னு சொல்லலாம், ப்ளஸ்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸி ப்ரோ. ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரூ பண்ணிவிட்டு ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா போதும், ஒர்க் பண்ணிக்கலாம். நீங்கள் இதுக்காக வந்து ஒரு இன்னொரு டெக்னீஷியன்லாம் கூப்பிடணும்னு அவசியம் இல்லை, ஈஸியாக பண்ணிடலாம். இது எல்லாமே வந்து பேன் டில்ட் ஜூம். நீங்கள் வந்து இது ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஜூம் பண்ணி உங்கள் ஃபோன்லேயே மேனுவலாக ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம். ப்ளஸ் வந்து நீங்கள் உங்கள் ஃபோன் இப்படி இருக்குன்னா லைட்டாக லெஃப்ட்டில் ஸ்வைப் பண்ணிங்கன்னா போதும், கேமரா இங்கே மாட்டியிருக்க கேமரா வந்து ரியல் டைமில் லெஃப்ட் ரைட்டு திரும்ப அப் டவுன் பண்ணிக்கலாம். இது வந்து 360 டிகிரி, அது 360 கிடையாது ப்ரோ. 360 கேமரான்றது டோட்டலாக வேறு. 360ன்றது நீங்கள் ரூஃபில் சென்டரில் மாட்டுவாங்க, 360 டிகிரி ரெக்கார்ட் ஆகும், அந்த கேமராஸும் இருக்குது. இது வந்து அந்த மாதிரி கிடையாது. இது ஒரு இடத்துல மாட்டிட்டீங்கன்னா 180 டிகிரி தான் கவர் ஆகும். பட் நீங்கள் வந்து ஃபோனில் திருப்பும் போது என்ன ஆகுனா, இப்போ இந்த கேம் வந்து இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க ப்ரோ, நீங்கள் லைட்டாக ஸ்வைப் பண்ணிங்கன்னா இது அப்படி திரும்பும், அவ்வளோதான். ஸோ அந்த ஆங்கிள் மட்டும் தான் தெரியும். பட் இதுக்கான இந்த பக்கம் எல்லாமே பிளைண்ட் ஸ்பாட் தான் ப்ரோ. இது என்ன ப்ரோ, இது பல்ப் டைப்ல இருக்கு கேமரா ப்ரோ. இது வந்து சிபி ப்ளஸ்ல இப்போ கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக வந்திருக்க மாடல் ப்ரோ. இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் வீட்டில் வந்து நம்ம இந்த மாடல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கரண்ட் சாக்கெட் வேணும், நம்ம வந்து ப்ளக் பாயிண்ட்ல கனெக்ட் பண்ணுவோம்ல. இது அப்படிலாம் இல்லை, பல்ப் ஹோல்டர் இருக்கும் பாருங்க, அதிலேயே ஃபிக்ஸ் பண்ணுற ஆப்ஷனோட. இன்கேஸ் வந்து நீங்கள் ஏதாவது பார்க்கிங்கில் வந்து பல்ப் ஹோல்டர் தான் இருக்காங்க, நீங்கள் வந்து ஒர்க்லாம் பண்ண முடியாது, திரும்ப ஒயர் எடுத்து வந்து சாக்கெட்லாம் அடிக்க முடியாதுன்ற இடத்துல இதிலே கன்வெர்ட்டர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ஈஸியாக அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஜஸ்ட் ஒரு பல்ப் நீங்கள் எப்படி மாட்டுவீங்க அந்த மாதிரி மாட்டி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாடல் தான் இது. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அதே சேம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே இதுலேயும் இருக்கும். இதுவும் வந்து நீங்கள் மொபைல் அப்ளிகேஷன் வழியாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். லெஃப்ட் ஸ்வைப் பண்ணிக்கலாம், லெஃப்ட் திரும்பும், ரைட்டு. ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 மெகா பிக்சல் ப்ரோ, 3 மெகா பிக்சல் கேமரா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4mm லென்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதுவும் வந்து வைஃபை தான். அதே மாதிரி இதில் இன்ஃப்ராரெட் இருக்குது. நைட்டில் கூட உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டில் தெரியும்ல அந்த மாதிரி. அதாவது உங்கள் நீட் வந்து இது எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணிடும். எமர்ஜென்சிக்கு நீங்கள் வெளியே மாட்டணும், தண்ணி படாத இடத்துல கொஞ்சம் கரெக்டாக எனக்கு இந்த இடத்துல வந்து ஒரு பார்க்கிங்கில் தேவைங்க, ஆனால் அங்கே ஒயரிங் பண்ண முடியாதுன்னா தாராளமாக இந்த கேமராலாம் சூப்பர் ப்ரோ. பார்க்குறதுக்கு ஓகே, பட் ரெக்கார்ட்லாம் எப்படி இல்லை ப்ரோ? இது ரெக்கார்டு எல்லாமே நீங்கள் கேட்ட கொஸ்டின் சூப்பரான கொஸ்டின் ப்ரோ. இது எல்லாத்துக்கும் மெமரி கார்டு போட்டு தான் ரெக்கார்ட் பண்ணணும். இது வந்து அவுட்டோரில் மாட்டுற கேமரா, மழையில் கூட நீங்கள் மாட்டிக்கலாம். இதுவும் வந்து சேம் அதே ப்ரொசீஜர் தான். இது வந்து 4 மெகா பிக்சல் ப்ரோ, இது வந்து 3 மெகா பிக்சல் ப்ரோ. ஓகேவா? இந்த மாடல் வந்து இப்போ கொஞ்சம் நியூ அரைவல் தான். இந்த மாடல் வந்து இப்போ நிறைய பேர் வந்து வெளியே மாட்டுறதுக்காக, இப்போ வயர்லெஸ் கேமராவே வந்து எனக்கு வெளியே மாட்டோம் ப்ரோ, தண்ணி பட்டா எதுவும் ஆகக்கூடாதுன்றவங்களுக்காக இந்த மாதிரி மாடல் ப்ரோ. இதுலேயே வந்து இன்னொரு சூப்பரான ஸ்பெக்லாம் கூட ஆட் பண்ணியிருப்பாங்க. நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா காட்டுறேன். இதுக்கும் கண்டிப்பாக இன்டர்நெட் தேவை, அதாவது வைஃபை இருந்தால் தான் ஒர்க் ஆகும், அதே ப்ரொசீஜர் தான். இப்போ இந்த மாடல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இதெல்லாம் 4G கேமராஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன் இது 4G கேமராஸ்னா, சில பேருக்கு வந்து வெறும் ஒரே ஒரு கேமரா மட்டும் தான் ரெக்குயர்மெண்ட்டாக இருக்கும். அவங்க வெறும் ஒரு சிம் கார்டு மெமரி கார்டை போட்டுட்டு கரண்ட் சாக்கெட்டில் கொடுத்தா முடிஞ்சிச்சு ப்ரோ. இன்டர்நெட் இல்லாத பட்சத்தில் எனக்கு சில இடத்துல வந்து இன்டர்நெட்லாம் இழுக்க முடியாது ப்ரோ, அந்த மாதிரி டைமில் இல்லை நெட்வொர்க் வரல அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து நீங்கள் ஒரு சிம் கார்டை மட்டும் போட்டுட்டு அழகாக ஒரு மெமரி கார்டை போட்டுட்டு சிம்க்கு ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா டேட்டா பேக் இருந்தால் போதும். ஸோ நீங்கள் எங்கே இருந்தாலும் இதை பார்த்துக்கலாம். இதுலேயும் நான் சொன்ன மாதிரி எல்லா ஸ்பெக்குமே இருக்குது. பட் இது வந்து ஃபிக்ஸட்னா இப்போ நம்ம இந்த மாடல்லாம் பார்த்தோம்ல, நம்ம ஃபோனில் நான் தலைனா வந்து லெஃப்ட் திரும்புது ரைட்டு திரும்புதுன்னு சொல்லலாம், அந்த மாதிரிலாம் இதில் திரும்பாது. ஒரே இடத்துல வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இன்கேஸ் நீங்கள் NVR யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, சேம் நெட்வொர்க்கில் இருந்ததுன்னா நீங்கள் இதை வந்து நீங்கள் ஒரு லேன் வழியாக கனெக்ட் பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். அதே நேரத்தில் நான் சொன்ன மாதிரி ஒரு வைஃபை இல்லை அப்படின்ற இடத்துல சிம் கார்டு போட்டு கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரோ. ஏன்னா வைஃபை மோடம் வந்து சோ நிறைய பேர் வீட்ல இருக்காது. ஆமா, இதெல்லாம் வந்து 2500 ரூபாய் தான் ஆக்சுவலா. 2500. ஆமா, இதெல்லாம் வித் 1 இயர் வாரண்டியோட வந்துரும். 2500 பயங்கர ஒர்த்தான ஒரு கேமரானே சொல்லலாம். ஏன்னா ஒரு சிம் போட்டு மெமரி கார்டு போட்டா 2500 உங்களோட மொத்த ப்ராப்ளமே சால்வ். எனக்கு சிம்மும் போடணும், மழையில நினைச்சாலும் எதுவும் ஆகக்கூடாது. இப்போ நான் இன்டோர் காமிச்ச மாதிரி அவுட்டோருக்கும் உங்களுக்கு இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவுட்டோருக்கான கேமராஸ் தான். இதுல இருக்க டெக்னிக்கலா என்னென்ன இருக்கோ அது மொத்தமே உங்களுக்கு இதுல டிஸ்கிரைப் பண்ணிருப்பாங்க. ஆக்சுவலி இது வந்து ஒரு 3 மெகா பிக்சல் கேமரா. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிம் கார்டு போட்டுக்கலாம். இதில் வைஃபை சப்போர்ட்டும் இருக்குது. சில பேர் கேட்பாங்க, சிம்மு போடுறேன் ப்ரோ, பட் என் வீட்டில் வைஃபை இருக்குது, அந்த இடத்துல நான் யூஸ் பண்ணிக்கலாம்னா தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். சிம்மு போட்டால் தான் இது வேலை செய்யணும் இல்லை. உங்கள் வீட்டில் வைஃபை இருந்ததுன்னா வைஃபைலேயே நீங்கள் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இதில் எல்லா ஸ்பெக்குமே கொடுத்துருப்பாங்க. மெகா பிக்சல் மாற மாற ப்ரைஸும் மாறும். இப்போது நான் காமிச்சது எல்லாமே வந்து ஒரு பேசிக்கான நீட்ஸாக இருந்தது இல்லை ப்ரோ. இப்போ நான் ஒரு மாடல் காட்டுறேன், இது ரொம்ப சூப்பராக இருக்கும்.
பார்க்கறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக பெருசாக இருக்கும், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதுவும் 3 மெகா பிக்சல் கேமரா. இதில் என்னன்னா இன்பில்டா சைரன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாடல் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டில் கூட கலரில் தெரியும். இப்போ நான் காமிச்ச மற்ற மாடலாம் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் உங்களுக்கு தெரியும் நைட்டில், இதில் வந்து உங்களுக்கு கலரில் தெரியும் ப்ரோ. ஸோ இதுலேயும் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு டீட்டெயில்டாக போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் ஏதாவது உங்களோட நீட் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கேமராஸ் நம்ம கொடுக்கலாம். பட்ஜெட் தான் ஆக்சுவலி. இதெல்லாம் கூட நீங்கள் வந்து வெறும் வந்து ஒரு சிம் கார்டை போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் வெளியவும் மாட்டலாம், மழையில் பட்டாலும் ஒன்றும் ஆகாது, வைஃபைலையும் கனெக்ட் பண்ணிக்க முடியும். இதெல்லாம் வந்து 3600 அந்த பட்ஜெட், அந்த ரேஞ்சிலேருந்து ஸ்டார்ட் ஆகும் ப்ரோ. ஸோ அது வந்து இது கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு தேர்ட் பார்ட்டி அக்சஸ் இருக்க இடத்துலலாம் வந்து ஆள் மூஞ்சி பார்த்த மாதிரி இருக்கும், பட் ஆனால் ஆள் யாருன்னு கண்டுபிடிக்கும் பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கிறதால. பட் இதில் வந்து கலர்லேயே இருந்தாலும் சட்டையில் என்ன கலர் போட்டிருக்காங்க, என்ன வண்டி கலர், கார் கலர் முதல் கொண்டு பார்க்கலாம். ரொம்ப சூப்பரான ஒரு கேமரா இது ஆக்சுவலி. ஸோ இதுலேயும் வந்து உங்களுக்கு ஃபுல் கலர் விஷன் தான். ஸோ இதெல்லாம் வந்து 3000 பட்ஜெட்டுக்குள்ளே இருக்க மாடல்ஸ். இதுவும் 3 மெகா பிக்சல் தான், 4mm லென்ஸ் இருக்கும். இதுலேயும் பில்ட்இன் மைக் அண்ட் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் இன்பில்ட் சைரன்லாம் இருக்கு. இந்த மாடல் இருக்கும் பாருங்க. இது வந்து சோலார். இப்போ நம்ம இது வரைக்கும் ஒரு 2 விதமான கேமரா 3 விதமான கேமரா பார்த்தோம். ஒன்றுத்துக்கு கரண்ட் வேணும், வைஃபை வேணும், சிம்மு போடணும். ஆனால் இது எல்லாத்துக்குமே நீங்கள் கரண்ட் கொடுக்கணும். கரண்ட் கொடுத்தா தானே ஒர்க் ஆகும். பட் இதில் அப்படி கிடையாது ப்ரோ. இதில் சோலார் பேனல் கொடுத்துருக்காங்க. ஸோ சோலார் பேனலை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் பாட்டு ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு ஃபார்ம் இருக்கு, ஃபார்மோட சென்டரில் உங்களுக்கு வந்து ஒரு கேமரா போடணும். ஆனால் ஒயர் ரன் பண்ண முடியாது, கரண்ட் ஒயரு, இன்டர்நெட் எடுத்துகிட்டு வர முடியாதுன்ற பட்சத்தில் இந்த கேமராவை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, நீங்கள் வந்து அந்த சோலார் பேனல் இருக்குல்ல, அது மேலே வெயில் டேரெக்டாக படுற மாதிரி பண்ணீங்கன்னா இது உங்களுக்கு செம்ம ஒர்த்து. ஸோ இதோட காஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8000 தான் ப்ரோ வரும். ஸோ மாடல் மாறும். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெகா பிக்சலும் வந்து 4 மெகா பிக்சல் கொடுத்துருப்பாங்க. 4 மெகா பிக்சல். இந்த மாடல் வந்து ஏன் இவ்வளோ டாப்பாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து உங்களுக்கு 4 மெகா பிக்சல் கேமரா வித் ஃபுல் கலர். இப்போ நான் சொன்னால நைட்டில் கூட உங்களுக்கு கலரில் தெரியணும் அப்படின்ற மாதிரி ஸ்பெக் கேட்பாங்க நிறைய பேர். அந்த மாதிரி சமயத்தில் யூஸ் ஆகும். இதுலேயும் உங்களுக்கு 4G சிம் போட்டுக்க முடியும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் இன்பில்ட் சைரன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. பேட்டரி பேக்கப் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கிட்டத்தட்ட வந்து 18000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஆஸ் இட் இஸ் உங்களுக்கு கம்பெனியில் வந்து எல்லாமே இப்போ ஒரு நான் பிராண்டட் வாங்குறதுக்கும் பிராண்டட் வாங்குறதுக்கு வித்தியாசம் சொல்லிடுறேன் ப்ரோ. பிராண்டட் வந்து பயங்கர ஸ்டாண்டர்டாக இருக்கும், அதான் உண்மை. அவங்க என்னென்ன டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாமே இதில் ஸ்பெசிஃபிக்காக அதில் கொடுத்துருக்கிறது தான் அதில் இருக்கும். பட் நீங்கள் வந்து ஒரு ஆர்டினரி லோக்கல் ப்ராடக்ட் வாங்கும்போது அவங்க வேலை வந்து 5 MP இல்லை 20 MP 30 MP 48 MP கூட போடலாம். பட் உள்ள அது இருக்கான்னு நமக்கு தெரியாதுல்ல. பட் இதெல்லாம் வந்து உங்களுக்கு எதாவது ப்ராப்ளம்னா சர்வீஸ் சென்டரில் கொடுத்து உடனே கிளைம் பண்ணிக்க முடியும். ஸோ இது எல்லாத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு ஸ்டாண்டர்டான பிராண்டு காட்டுறேன். கோத்ரேஜில் இதே மாதிரி உங்களுக்கு வந்து எனக்கு கரண்ட் இல்லை ப்ரோ, அதே மாதிரி வந்து நான் சிம் கார்டு போட்டு யூஸ் பண்ணோம், நான் வந்து இந்த மாதிரி ஃபார்ம் மாதிரி ஒரு இடத்துல யூஸ் பண்ணுறேன், இல்லை நடு காட்டுக்குள்ளே மாட்டுறேன்னா கூட நீங்கள் மாட்டலாம் ப்ரோ. இதில் வந்து உங்களுக்கு இன்னொரு சூப்பரான விஷயம்னா 2 years வந்து டேபிள் டாப் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குது. உங்களுக்கு 2 வருஷத்தில் ஏதாவது ப்ராப்ளம்னா எடுத்துகிட்டு போய் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதை ரெக்டிஃபை பண்ணி உடனே உங்க கையில் கொடுத்துருவாங்க. ஸோ கோத்ரேஜோட மாடல் வந்து இது ஏஸ் ப்ரோன்னு ஒரு மாடல் ப்ரோ. இதுவும் உங்களுக்கு 4 மெகா பிக்சலோட வரும். இங்கே பாருங்க, இதுலேயும் உங்களுக்கு எல்லா ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி சூப்பரான விஷயம் என்னன்னா, இதை ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் உங்கள் ஃபோனில் லெஃப்ட் ரைட் ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா ரியல் டைமாக அந்த கேமரா வந்து லெஃப்ட் ரைட்லாம் திரும்பும். ஸோ இந்த பட்ஜெட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா மாடல்ஸுமே வந்து சோலார் வந்துடும். ஒரு above 8K எல்லாத்துலேயும் மேக்ஸிமம் சோலார் வச்சு பேட்டரி வச்சு கொடுத்துருவாங்க. பிலோ பட்ஜெட்ஸில் போனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் இருக்கும். கரண்ட்டு யூஸ் பண்ணுற மாதிரி, சிம்மு போடுற மாதிரி, அந்த மாதிரி தான். பட் பேசிக்காக ஒரு நல்ல கேமரா எடுக்கணும்னா 1500 ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிசிடிவி சர்வலன்ஸ் கேமரா வீடியோ உங்களுக்கு பிடிச்சின்னு நினைக்கிறேன். நீங்கள் பட்ஜெட் செக்மெண்ட்டில் 1500 ரூபாய்க்கு சிசிடிவி கேமரா வாங்கி உங்கள் வீட்டை சேஃபாக வச்சுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த ஷாப்பை நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். இந்த ஷாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் அண்ட் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா என்னோட வீடியோ கீழே இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஒரு நல்ல கண்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன்.